ராமனிடம் அகலிகையின் கதையை விஸ்வாமித்திரர் கூறல். வணக்கம் நண்பர்களே. ராமபிரானின் திருத்தாள் தூசுப்பட்டு கல்லாக கிடந்த அகலிகை மின்னல் போல் தன் பழைய வடிவத்தை பெற்று பேரானந்தத்துடன் நாணத்தால் ஒதுங்கி நின்ற காட்சியை கண்டோம். அந்த தெய்வீக தருணத்தின் மௌனத்தை உடைத்து இந்த அற்புதத்தின் பின்னணியில் உள்ள பெரும் கதையை ராமபிரானுக்கு விளக்கத் தொடங்குகிறார் விஸ்வாமித்திர மாமுனிவர். அந்த முனிவரின் வார்த்தைகளில் அகலிகையின் துயரக் காவியம் ராமனின் செவிகளில் எப்படி பாய்ந்தது என்பதை இப்பொழுது காண்போம். மாயிரு விசும்பின் கங்கை மண்மிசை கொணர்ந்தோன் மைந்த மேயின உவகையோடுமின் என ஒதுங்கி நின்றாள். தீவினை நயந்து செய்த தேவர் கோந்தனுக்குச் செங்கண் 1000 அளித்தோன் பன்னி அகலிகை ஆகும் என்றான். மாயிரு விசும்பின் கங்கை மண்மிசை கொணர்ந்தோன் மைந்த. கம்பர் ஒரு பெரும் கதை சொல்லி அல்லவா? இந்த ஒரு வரியில் ராமனை விஸ்வாமித்திரர் அழைக்கும் முறையிலேயே ராமனின் பெருமை, அவனது உயர்ந்த பரம்பரை, தியாகம் நிறைந்த அவனது மூதாதையர் வழி என அனைத்தையும் கூறிவிடுகிறார். ஆம், மாயிரு விசும்பின், அதாவது மிக பெரிய வானுலகிலிருந்து கங்கை மண்மிசை கொணர்ந்தோன், புனிதமான கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த மைந்த பகீரதன் என்ற மாமன்னனின் வம்சத்தில் வந்த மகனே என்று விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து கூறுகிறார். இது வெறும் அழைப்பல்ல. கங்கை நதியை உலகிற்கு அளித்த பகீரதனின் தவம் போல் ராமனும் உலக நன்மைக்காகவே உதித்தவன் என்பதை முனிவர் உணர்த்துகிறார். மேயின உவகையோடுமின் என ஒதுங்கி நின்றாள். அப்படி முனிவர் ராமனை அழைத்தபோது சாப விமோசனம் பெற்று முழுமையான பெண்ணுருவம் அடைந்த அகலிகை அங்கே எப்படி நின்றாள் தெரியுமா? மேயின உவகையோடு, தன் உள்ளமெல்லாம் நிறைந்த பெருமகிழ்ச்சியோடு, மின் என, ஒரு மின்னற்கொடி போல தன் அழகு முழுதும் பிரகாசிக்க அதே சமயம் ஒதுங்கி நின்றாள். தான் பட்ட துயரம், இத்தனை காலம் கல்லாய் கிடந்த நிலை என அனைத்தையும் எண்ணி ஒருவித நாணத்துடனும் பணிவுடனும் ஓரமாய் ஒதுங்கி நின்றாள். ராமபிரானின் திருவடி பட்டதால் உண்டான புத்துயிர் அவளின் முகத்தில் தேஜசாய் மின்னியது. தீவினை நயந்து செய்த தேவர்கோன் தனக்குச் செங் கண் 1000 அளித்தோன் பன்னி அகலிகை ஆகும் என்றான். ராமன் இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் முனிவர் தொடர்ந்து பேசுகிறார். தீவினை நயந்து செய்த ஒரு பெரும் தீய செயலை விரும்பியே செய்த தேவர்கோன் தனக்கு, தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு செங்கண் 1000 அளித்தோன், 1000 சிவந்த கண்களை பெற்றுக் கொடுத்த அந்த கௌதம முனிவனின் பன்னி, அதாவது மனைவியே இவள்தான் அகலிகை ஆகும். அகலிகை என்று விஸ்வாமித்திரர் ராமனுக்கு விளக்கினார். அகலிகைக்கு ஏன் இந்த நிலை வந்தது, இந்திரனுக்கு எப்படி 1000 கண்கள் வந்தன என்ற பெரிய கதையின் தொடக்கத்தை ஒரே மூச்சில் ராமனுக்கு விளக்குகிறார் முனிவர். ஒருவரின் வாழ்க்கையின் அத்தனை துயரங்களுக்கும் பெருமைகளுக்கும் பின்னணியில் ஒரு மாபெரும் வரலாறு இருக்கும் என்பதை கம்பர் இந்த வரியின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். ராமபிரானுக்கு ஒரு பெரும் உண்மையை திறந்து காட்டுகிறார் விஸ்வாமித்திரர். அகலிகையின் கதை ராமனின் செவிகளை மட்டுமல்ல, நம் நெஞ்சங்களையும் பெரும் எதிர்பார்ப்புடன் பற்றி கொள்கிறது அல்லவா? இந்த உலகத்தின் இயல்பு என்ன, இந்த அகலிகை ஏன் இப்படிப்பட்ட நிலையை அடைந்தாள் என்று அடுத்ததாக ராமபிரான் விஸ்வாமித்திரரிடம் கேட்கவிருக்கும் கேள்விகளை கேட்க நாமும் ஆவலுடன் காத்திருப்போம்.